ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீகம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆன்மா ப்ளஸ் ஈகம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆன்மீகம். ஆன்மானா என்ன? உயிர், ஆத்மா, உண்மையான நம் தன்மை குறிக்கிறது தான் ஆன்மா. ஈகம்னா என்ன? இணைதல், ஒன்றிணைதல், இறைவனோடு சங்கமமாகிறது, இதுதான் ஈகம். அதனால் ஆன்மா, ஈகம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஆன்மீகம். அதாவது ஆன்மீகம்ங்கிறது ஆத்மாவை அறிந்து அதை பரம்பொருளோடு இணைக்கிற பாதை. இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா, ஆன்மீகம்ங்கிறது உடல், மனம், அறிவு ஆகியவற்றையெல்லாம் கடந்து நமது உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அறிகிறது. வெளிப்புற உலகின் ஆசை, துக்கம், இன்பம் ஆகியவற்றை தாண்டி உள்ளார்ந்த அமைதி மற்றும் இறை உணர்வை அடைவதே ஆன்மீகம். இதுக்கான எளிய உதாரணங்கள் என்னன்னு பார்த்தா, தியானம் செய்கிறது, அன்பும் கருணையும் காட்டுறது, நான் யாருன்னு நம்மளையே நம்ம தேடுறது, இறைவனை உணர்ந்து வாழ்வது, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னென்னா, ஆத்ம அறிவு, இறை உணர்வு, உள்ளார்ந்த அமைதி, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம். ஆன்மீக வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அது என்னலான்னு பார்க்கலாமா? காலை நேரத்தில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், அதாவது காலை நேர ஒழுங்கு. அதிகாலைனா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சில நிமிஷம் மௌனமாக இருக்கணும். தியானம் அல்லது சுவாச பயிற்சி செய்யணும். பிரார்த்தனை அல்லது திருக்குறள், வேதம், உபனிஷம் போன்ற நல்ல வாசகங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் தியானம், யோகம். தினமும் குறைஞ்சது 10-20 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். யோகா, பிராணாயாமம், இந்த ரெண்டுமே மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். இதனால் உள்ளார்ந்த அமைதி, சிந்தனை தெளிவு, இறை உணர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் அன்பும் கருணையும். மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறது, இது எல்லாமே நம்ம பண்ணணும். அதாவது ஆன்மீக வாழ்க்கைங்கிறது சொற்பொழிவு மட்டும் இல்லாமல் நம்ம நடந்துக்கிற வழியாகவும் செயல்படணும். அதுக்கப்புறம் எளிமை அண்ட் பற்றின்மை. தேவையற்ற ஆசைகளை விட்டுறணும். பொருள் சுகங்கள், அந்த பொருள் சுகங்களில் மூழ்காம மன அமைதியை முன்னிலைப்படுத்தணும். என்னிடத்தில் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதில் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி இருக்கணும். அதுக்கப்புறம் சுய ஆழ்வு. நான் யாரு, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட உடல், மனம், சிந்தனை அல்ல, ஆத்மா என்பதே நம்ம உண்மையான இயல்புங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் இறை நினைவு. நம்ம எப்போதுமே மனசில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவருக்கான ஸ்லோகங்களையும் ஜெபங்களையும் பாடல்களையும் எப்பயுமே நம்மளால் முடிஞ்ச நேரங்களில் நம்ம பாடணும். நம்மளால் முடிஞ்ச நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்பாடும் நல்ல ஒழுக்கமும். பொய் பேசக்கூடாது. நல்லதுக்காக பொய் பேசுறது தப்பில்லைன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொய் பேசாமல் இருக்கிறதே நல்லது. நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பை காட்டணும், எல்லார்கிட்டையும் பாசமாக நடந்துக்கணும். அதுக்கப்புறம் அகிம்சை, சத்தியம், தர்மம், இந்த வழியெல்லாம் பின்பற்றணும். இது எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையோட தூண்கள்னு சொல்லலாம். ஆன்மீகம்ங்கிறது உலகத்திலேருந்து விலகி வாழ்கிறது கிடையாதுங்க. உலகத்திலே இருந்தாலும் மனசுக்குள்ள அமைதி, இறை உணர்வு, அன்பு, பற்றின்மை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்கிறது தாங்க உண்மையான ஆன்மீகம்.